ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டியான அரிசியில் கூழ் எப்படி கிண்டுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காட்டியான அரிசியில் நார்மலாக நம்ம கேப்பக்கூழ், சோளக்கூழ் இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காட்டியான அரிசி 1 கிலோ வாங்கி வச்சுக்கிறோம். 1 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பவுடர் தயாரிக்கிறோம். அந்த பவுடர் எப்படி தயாரிக்குது அப்படின்னா 1 கிலோ அரிசியை வாங்கி நல்லா வானொலியில் போட்டு வறுத்துக்கிறோம். வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு மிக்சிலையும் அரைக்கலாம், இல்லை மில்லில் போட்டு மிஷினில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் நொறுப்பாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு மண்சட்டியில் எடுத்து அது நல்லா சூடு வந்தோடனே அது தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணியை ஊற்றி அது நல்லா பாயில் ஆகி வரப்போ, இப்போ நல்லா பாயில் ஆகுது பாருங்கள். பாயில் ஆகி வர்றப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பவுடரை காட்டியான அரிசி பவுடரை வந்து கொஞ்சமாக அதில் சேர்க்குறோம். கொஞ்சமாக அதில் சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நல்லா கிளறணும். ஃபஸ்ட்டு நல்லா கிளறி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்டுறோம் பாருங்கள். நல்லா கிண்டுறோம். நல்லா கிண்டி அது நல்லா பாயில் ஆகும் பாருங்கள். நல்லா பாயில் ஆகி இது வேகணும். இது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டோம். அங்கே வீடியோ கட் பண்ணிட்டு உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கிது பாருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விடுறோம். நல்லா கிண்டிட்டு ஒரு 1/2 hour என்ன பண்ணுறோம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/2 hour அதை அப்படியே வேக விட்டுறோம். வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நைட்டு ஃபுல்லாக இந்த வெந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், மூடி வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும். அந்த கஞ்சியோடய அப்படியே வெந்ததுக்கப்புறம் வச்சுட்டு மார்னிங் எடுத்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான அளவு அதில் தயிரை சேர்த்து, தயிர், உப்பு, சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா தண்ணியை கரைச்சி ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கணும். இது வந்து எப்படின்னா காட்டியானன்றது வந்து பாடிக்கு ரொம்ப ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். போன் வெயிட் லெஸ்ஸாக உள்ளவங்க, உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க இவங்கெல்லாம் குடிக்கலாம். இது வந்து கேன்சர் செல்லை கூட வந்து அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த காட்டியான அரிசி. பொதுவாக இந்த காட்டியானன்றது பெரும்பாலும் கிடைக்காது. தமிழ் மருந்து கடையில் மோஸ்ட்லி அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட இது. ஆனால் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் இது ரேட் அதிகம் தான். ஆனால் வந்து இதோடைய பயன் வந்து ஒரு 20 days குடிச்சாலே இதோடைய பயன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி தயாரிக்கிறதுன்றதை நாளைக்கு மார்னிங்கில் தான் நம்ம பார்க்க முடியும். நைட் ஃபுல்லாக மூடி வச்சுட்டு இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை பார்க்கலாம்.